ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த குரூப் பிக்சரோடைய ஒரு பின்னணி விலாக் தான் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி மீட் அண்ட் கிரீட்டோடைய அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். வி ஷார்ப் குருகுலமுடைய குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ அதோடைய பின்னணி ப்ராக்டிஸ் செஷன்ஸ், ரிஹர்சல்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டில் சூப்பராக குழந்தைங்க எல்லாமே ரிஹர்சல் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வசந்த் வசிக்கிறனால இருக்க முடியல அப்படின்றதுனால ஒரு அன்பிளான்டான ஈவெண்ட்டாக இருந்ததுனால அவருடைய கைடன்ஸில், அவருடைய இன்புட்ஸில், அவருடைய சஜஷனில் சூப்பராக பசங்கள்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து அவர் வழி நடத்தினாலுமே இங்கே சூப்பராக தடபுடலாக ஏற்பாடுகள்லாம் பண்ணாச்சு. த மெயின் டே ஹஸ் அரைவ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் போட்டிருக்க சல்வார் இந்தியாவில் இருக்க ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜுவல் அடோர் வித் அனுவில் வாங்கியிருந்தேன். அவருடைய பேஜை நான் டேக் பண்ணுறேன். இன்னைக்கு மீட் அண்ட் கிரீட் வித் பிரபுதேவா சார் இர்விங் பாரத் பவனில் தான் நடந்துச்சு. 7 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் 5:30 போயிட்டு பசங்கள்லாம் வந்துட்டு ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். பேரண்ட்ஸை மட்டும் வெளியே அனுப்பிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு திருப்பி உள்ள வாங்கன்னு ஒரு 7 மணி போல் சொன்னாங்க. சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. 7 மணிக்குன்னு வர வேண்டியது 9:20 தான் வந்ததுனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பஃபேலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறைய பேர், சில பேர்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி இந்தியாஸ் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சார் வந்தாச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி இவ்வளோ க்ளோஸாக நான் பார்க்குறேன். ஸோ அவரை வீடியோ எடுக்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எம்சி பேசிகிட்டு இருந்தாங்க. நீ பேசின வரைக்கும் போதுமா, கொஞ்சம் மைக்கை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். தமிழில் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ ஒரே குஷியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லா வி ஷார்ப் கிட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் பாட்டு பாடி இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ் அங்கே இருந்துச்சு. ஸோ அவரால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மறுநாள் அவருடைய டான்ஸ் கான்சர்ட் டேலஸில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே அவர் வந்துட்டு என்னை கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கிட்ஸ் எல்லாம் பாடி முடித்தோன்னே அழகாக ஒரு பாராட்டு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி பிக்சருக்கு டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நின்று பிக்சர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பாக லைனாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கூட்டம். ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாகவே இல்லை. அந்த பிக்சர் எடுக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நசநசந்தான் இருந்தது அப்படின்னு வைங்களேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு என்னுடைய சின்ன பையன் போய் அழகாக க்யூட்டாக வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ பை த டைம் அவர் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பஃபே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணவங்க யாருக்குமே சாப்பாடு அங்கே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய பிக்சர்ஸ், குரூப் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. சொல்ல மறந்துட்டேன், வணக்கம் எஃப்எம்லேருந்து சில ஆர்ஜிஸ் வந்திருந்தாங்க. எல்லாருக்கூடையும் பிக்சர்ஸ் எடுக்க முடியல. ஆர்ஜே பொண்ணு ஃப்ரம் டேலஸ் மன்னு ரைமிங்காக பேசுகிற ஆர்ஜே பொண்ணு கிட்ட மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.